ஹே காய்ஸ், இது ஒரு குட்டி மினி விலாக் தான். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி தான். மஷ்ரூம் பிரியாணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. இப்போ குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கி வரட்டும். கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அப்படின்னா அதோட பச்சை வாசனை வந்து போகவே போகாது. நமக்கு சாப்பிடும்போது ஃபைனல் லுக்கும் நல்லா வராது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, லோ ஃப்ளேமே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். நான் அதை ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே மசாலா டப்பாலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பா வேறு கூப்பிட்டுட்டே இருந்தான், அவனோட டாய்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு என்னை பார்க்குறதுக்காக. உங்கள் வீட்டில் குட்டீஸ் ரொம்ப வால் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்ணில் வேறு ஏதோ டஸ்ட்டு விழுந்துருச்சு. அது கண் வேறு உறுத்திட்டே இருந்துச்சு. அது தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலுமே அது ஒரு மாதிரி கண் வந்து உறுத்திட்டே தான் இருந்துச்சு. அது என்ன டஸ்ட்டு பட்டுச்சா என்ன அப்படின்றது தெரியவே இல்லை. சரி, அதை அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ அதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம வந்து இப்போது கொஞ்சம் தக்காளி வந்து காய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும். பக்கத்துலேயே நான் வந்து ஆனியன் ரைத்தாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுலேயும் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா உப்பு அதிகமாக இருந்தால் அதுவும் நல்லா இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து உப்பு, மசாலா எல்லாமே கரெக்டாக சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டு நல்லா வரும். அரிசியுமே நல்லா கழுவி வச்சு அதையுமே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கரம் மசாலா, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனும், கரம் மசாலா 1 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இதில் நான் ஆட் பண்ணல. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. டேஸ்ட்டு வைஸ் சூப்பராகவே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனல் லுக் நல்லாவே வந்திருந்தது. இது அரிசிலாம் சேர்த்துட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குக்கர் மூடும்போது நீங்கள் வந்து புதினா கூட நீங்கள் வந்து கட் பண்ணி கூட நல்லா கொஞ்சம்